அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பகவதிலால் சேட் இவர் டெல்லியை சேர்ந்தவர். இவர் ஒரு வைர நகை வியாபாரி, நகைக்கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு பொண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவரோட மனைவியோட பெயர் ராஜகுமாரி. இவங்களோட இல்வாழ்க்கை சீரும் சிறப்புமாக போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில் எந்த குறையுமே இல்லை. அப்போ அந்த நகைக்கடையில் வேலை பார்க்குற பையனோட பேர் மிதுன். அவன் ரொம்ப நம்பிக்கையானவன், நேர்மையானவன். பகவதிலால் எதுனாலும் மிதுனை நம்பி விட்டுட்டு போவார். அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவன் மிதுன். பகவதிலால் வியாபார விஷயமா அடிக்கடி வெளியூர் செல்வது வழக்கம். அப்போ மிதுன் வீட்டுக்கு துணைக்காக வீட்டில் படுத்துக்கிறது வழக்கம். இதே மாதிரி இப்படி படுத்துக்கிட்டு இருக்கப்ப மிதுனுக்கும் ராஜகுமாரிக்கும் இடையே தவறான தொடர்பு ஏற்பட்டுருது. இதேமாரி அடிக்கடி இவங்க தனிமையில் உல்லாசமாக இருந்திருக்காங்க. அப்போ ஒரு தடவை பகவதிலால் வெளியூர் போயிருக்கப்ப நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மிதுன் சொல்கிறான். உடனே ராஜகுமாரியும் அதுக்கு சரி நம்ம அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாள் பகவதிலால் வெளியூர்லேருந்து வந்துடுறாரு. உடனே பகவதிலால் கழுத்தை நெரிச்சு கொன்று ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த வீட்டிலே புதைச்சிட்றாங்க. புதைச்சிட்டு நகை, பணம், வைரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேறு நாட்டுக்கு ஓடி போயிடுறாங்க ரெண்டு பேரும். அங்கே போய் அந்த வைரத்தெல்லாம் விற்று வர்ற பணத்தை வச்சு ஒரு நகைக்கடை ஆரம்பிக்கிறாங்க. இவன் ஏற்கனவே நகைக்கடையில் வேலை பார்த்ததுனால அந்த அனுபவ அறிவு இவனுக்கு இருந்ததுனால அதில் நல்லா சீரும் சிறப்புமாக செஞ்சு நல்லா வருவாய் ஈட்டுறான். இப்படியே போயிட்டுருக்கு. அவங்களுக்கு நிக்கில்னு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. ரொம்ப வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டே இருக்குது. வியாபாரம் நல்லா நடக்கிறதுனால கோடி கோடியாக பணமும் வருது. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. பல வருடங்கள் ஆகிடுது. 25 வருடம் ஆகிடுது. நிக்கிலுக்கு கல்யாணம் பண்ணணும். இப்போ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தன்னை மாதிரியே வசதியாக உள்ள ஒரு இடத்த பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதேமாதிரி ஒரு இடம் அமையுது. அந்த பொண்ணு பேர் நிக்கிலா. நிக்கிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே நிக்கில் போகும்போது திடீர்னு மயக்கடிச்சு விழுந்துடுறான். நிக்கிலா ஆன்னு அலறி கத்துறா. உடனே எல்லோரும் என்னென்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு நிக்கிலை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இவனுக்கு என்ன டிசீஸ்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த டாக்டருக்கு அழைச்சிட்டு போங்க, இந்த நாட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, அந்த நாட்டுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அது மாதிரி டாக்டர்ஸ் மாறி மாறி போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் மாறி மாறி போகிறாங்க. நாடு வேறு நாடு, ஃபாரின் கண்ட்ரிஸ் எங்கே பார்த்தாலும் அழைச்சிட்டு போய் காட்டுறாங்க. அப்படி காட்டினாலும் இவனுக்கு நோயே தீரவே இல்லை. இவங்கள்ட்ட இருக்கிற நகை, பணம், காசு எல்லாமே இவங்களை விட்டு போயிடுது. எல்லாமே சரியாக போயிடுது. இவனுக்கு வைத்தியம் பார்த்து எல்லா காசும் போயிடுது. கடைசியில் இவங்க குடியிருக்கிற வீடு மட்டும்தான் இருக்குது. கடைசியில் பையனுக்காக அந்த வீட்டையும் விற்கிறதுக்கு இவங்க முன் வர்றாங்க. வீட்டையும் விற்றுட்டு நடு ரோட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போயும் அந்த பையனை காப்பாற்ற முடியலை. அப்போ மிதுனும் ராஜகுமாரியும் பேசிக்கிறாங்க. அவன் என்ன பாவம் செஞ்சோமோ, கடவுள் நம்மளை அப்படி தண்டிக்கிறாரே, நம்மளை பிச்சைக்காரனாக ஆரம்பத்துலேருந்து விட்டுருந்தா கூட நமக்கு வழி வருத்தம் தெரிஞ்சிருக்காது. எல்லாத்தையும் கொடுத்து திரும்ப பிடுங்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் மிதுன். உடனே ராஜகுமாரி சொல்கிறா, நம்ம பகவதிலாலுக்கு செஞ்ச துரோகம் தான் நம்மளை கடவுள் இப்படி தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறா. அவங்க ரெண்டு பேருமே தவறாக நினச்சி ரொம்ப வருந்துறாங்க. எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாற்றணும், நம்ம ரொம்ப தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன்கிட்ட வேண்டுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.